ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிங்மா சமையலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய முருங்கைக்காய் மசாலா தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லாரும் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கிளறி விடுங்க. ஆல்ரெடி நான் காயை நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விடுங்க. இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5லிருந்து ஒரு 10 நிமிஷம் இந்த காய் வேகட்டும். இப்போது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை அந்த காய் கூட சேர்த்து இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு நல்லா திக்காயிரும். பார்த்தீங்களா, நல்லா திக்காயிருச்சு, ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.